இன்னைக்கு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா சைபர் புல்லிங். அதை சரி பண்றது எப்படி, இதை எப்படி டேக்கிள் பண்றது? இவ்வளோ வன்மம் வந்து நம்ம ஆக்சுவலி இது ஒரு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இன்டர்நெட் ஸ்லாங் மேம், வன்மம். அப்படியா? இப்போ எல்லாரும் அதை யூஸ் பண்றது. இவங்க பண்ணலைன்ற மாதிரி யாரும் எல்லாருமே அது வந்து ஒரு நார்மாக மாற்றிக்கிறாங்க. அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். யாரையாவது ஒருத்தவங்களை நான் திட்டணும்னா நான் நேரில் போய் பண்ணவே முடியாது. ஒரு வெரிஃபைட் டிக் இருக்கும், ப்ரொஃபைல் இருக்கும், இல்லை மற்றவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல் இருக்கும். உடனே ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஒரு நிமிஷத்தில் நான் வந்து என் மாஸ்க்கை மாட்டிட்டு நான் என்னனாலும் பேசலாம். அந்த மென்டாலிட்டி தாட் வந்து இன்னும் நாளாக அதிகமாக போகுது. பிகாஸ் த ஆக்சஸ் டு ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். இன்னைக்கு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா சைபர் புல்லிங். அது வந்து ஸ்கூல் லெவலில் இருக்குது. யூ ஹேவ் அ கிட் ஆல்சோ, ஸோ யூ மைட் ஆல்சோ நோ திஸ். காலேஜ் லெவலில் இருக்குது, வேலை பார்க்குற இடத்துல இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகணும்னு நினச்சி சோஷியல் மீடியாக்குள்ளே வராங்க. ஒரு ப்ரொஃபைலை வந்து ஒரு பொண்ணு பப்ளிக்காக மாற்றுறதுக்கு 1000 முறை யோசிக்க வேண்டியது இருக்குது. இன்டர்நெட்டில் வந்து ஒரு டாக்ஸிக் கல்ச்சர் ப்ரூவ் ஆகுதுங்கிறது வந்து, ஆனால் நாங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நீங்கள். ஏன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து யார் டார்கெட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் யார் இருந்தாலும், அதுவும் பொலிட்டீஷியனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எஸ்பெஷலி விமன் அண்ட் எஸ்பெஷலி விமன் ஃப்ரம் ஃபேமிலிஸ் that have a history of politics. ஸோ எல்லா விதத்துலையுமே வந்து நீங்கள் தான் இதில் ஃபர்ஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆகியிருப்பீங்க. அண்ட் யூ ஹேவ் withstood that. நீங்கள் இப்போ அதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த டாக்ஸிக் கல்ச்சரை வந்து பார்க்குறப்போ ஒன்று அது வந்து சரி பண்ணப்படணுங்கிறது ஒன்று இருக்குது. now you are a person in power. அதை சரி பண்ணுறது எப்படி, இது எப்படி டேக்கிள் பண்ணுறது, இது வந்து எக்ஸாக்டாக யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்ப மேலோட்டமான ஒரு விஷயமா தோணலாம். பட் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். நான் யார் அப்படின்னு வேறு யாரும் முடிவு பண்ணக்கூடாதுங்கிற கான்ஃபிடென்ஸ். பிகாஸ் எந்த விதத்துலையாவது, அண்ட் ஸ்பெஷலி வென் யூர் அ விமன், சொசைட்டி வந்து திரும்ப 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 இந்த விஷயங்களை எப்படி இருந்தாலுமே கொண்டு வந்து உங்கள் மேலே சாத்த போகுது. இன்றைக்கி சோஷியல் மீடியா, இதுக்கு முன்னாடி மேடை பேச்சுக்களாக இருந்தது, இதுக்கு வேறு சுற்றி இருக்கவங்க பேசக்கூடிய விஷயங்களாக இருந்தது. ஸோ இது வந்து அடிப்படையில் வந்து அந்த சமூக சிந்தனையே மாறினா தான் வந்து இது மாறும். ஸோ ஐ திங்க் விமன் ஆர் யங் பீப்புள் வந்து அந்த வர ரெஸ்பான்சஸ் தான் நான் அப்படிங்கிறத வந்து தாண்டி நம்ம நிற்கணும். அதை தாண்டி அஃப்கோர்ஸ் இப்போ ரொம்ப டாக்ஸிக்கான ரெஸ்பான்சஸ் இதெல்லாம் வித் டெக்னாலஜி வித் இதுதான் நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியணும். டெக்னாலஜி அண்ட் இது நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்க. சைபர் புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ, ரொம்ப மோசமான கமெண்ட்ஸோ இதுவும் நோபடி ரிப்போர்ட் பண்ணுறதே வெரி ஃபியூ. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எல்லா இடங்களையுமே வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது அதுக்கு எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு மற்ற விஷயங்களை விட இது கொஞ்சம் ப்ரோக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அ ஹோல், இது ஒரு பேண்டோராஸ் பாக்ஸ் திறந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ வன்மம் வந்து ஒரு இன்டர்நெட் ஸ்லாங் மேம், வன்மம். அப்படியா? இப்போ எல்லாரும் அதை யூஸ் பண்ணுறது. அது தமிழ் அவ்வளோ அப்டேட்டடாக இருக்குது. ஆமாம், தமிழ் அவ்வளோ அப்டேட்டடாக, தமிழ் இன்டர்நெட் கம்யூனிட்டி அவ்வளோ அப்டேட்டடாக இருக்குது. இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து உள்ள இல்லை, அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதுவும் கம்மிங் ஃப்ரம் யங் பீப்புள் கொஞ்சம் ரொம்ப இதை எப்படி வந்து அவங்க சரி செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணுறவங்க எப்படி சரி செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆப்வியஸான ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ நான் வந்து தெரியாது. எக்ஸாக்ட்லி. ஸோ நான் வந்து இப்போ என் காம்படிட்டர் யாரையாவது ஒருத்தவங்களை நான் திட்டணும்னா நான் நேரில் போய் பண்ணவே முடியாது. ஒரு வெரிஃபைட் டிக் இருக்கும், ப்ரொஃபைல் இருக்கும், இல்லை மற்றவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல் இருக்கும். உடனே ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஒரு நிமிஷத்தில் நான் வந்து என் மாஸ்க்கை மாட்டிட்டு நான் என்னனாலும் பேசலாம். அந்த மென்டாலிட்டி தாட் வந்து இன்னும் நாளாக அதிகமாக போகுது. பிகாஸ் த ஆக்சஸ் டு ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். ஹவு டு கெட் அவே ஃப்ரம் திஸ் டாக்ஸிசிட்டி ஆஸ் அ பர்சன், நம்ம அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு. யுவர் ஓன் கண்ட்ரோல் அண்ட் டு திங்க் தட் எனக்கு பிடிக்காத ஒரு கருத்தை வந்து சொல்லும்பொழுது அந்த கருத்தாக வந்து நான் பார்க்கணும் இல்லையா? ஸோ ஐ கேன் ரைட் வெரி ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் டு இட். ஆனால் அதை விட்டுட்டு அந்த பர்சனை டார்கெட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம். அது எல்லாருமே நான் இந்த பக்கம் யாரையுமே இவங்க பண்ணலைன்ற மாதிரி யாரும் எல்லாருமே அது வந்து ஒரு நார்மாக மாற்றிக்கிறாங்க. அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். சொல்ல வர விஷயத்துக்கு வந்து நீங்கள் எதிர்வினை, எதிர்கருத்துக்கள் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் அந்த சோம்பேறித்தனம் உங்களுக்கு போய் படிக்கிறதோ தெரிஞ்சுக்கிறதோ எதுவுமே சாத்தியம் இல்லை.
ஆனால் இதை மாத்திரம் நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ அதனால் அதை சொல்லிட்டு போயிடுறீங்க.